அப்படி 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கிரீம் பண்ணு வாங்கின எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். கோயம்புத்தூர் அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இன்னைக்கு இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல இன்னைக்கு ஃபேமஸ் ஆகி பேசிட்டு இருக்கிற காரணம் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரோட ஸ்பீச் தான். அந்த ஸ்பீச் உண்மையாலுமே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அன்னபூர்ணா போயிட்டு கிரீம் பண்ணு, ஜிலேபி, மிச்சர் மூணுத்தையுமே வாங்கிட்டேன். ஏன்னா மூணுமே டிஃபரெண்டான ஜிஎஸ்டி இருக்கு அவரே சொல்லிருக்காரு. அதை செக் பண்ணலாங்கிறதுக்காக அன்னபூர்ணா போயிருந்தேன். இன்னைக்கு காலையில கிளம்பி வீட் பக்கத்துல இருக்கிற அன்னபூர்ணாக்கு போய் அன்னபூர்ணால காலையில டிஃபன் முடிச்சாச்சு. அந்த டிஃபன்ல பில் பாத்தீங்கன்னா 5% தான் போட்டிருக்கேன். அந்த பில் நான் போடுறேன் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிரீம் பண்ணு கேட்டா கிரீம் பண்ணு இல்லன்ட்டாங்க. 10 மணிக்கு தான் வருனாங்க. 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு கிரீம் பண்ணு வாங்காம போகக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா 10 மணிக்கு கிரீம் பண்ணு வந்து இறங்குது பாருங்க. அந்த லோட் அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு கிரீம் பண்ணு. அதுக்கப்புறம் ஜிலேபி வாங்கிருந்தேன். ஏன்னா ஜிலேபிக்கு வந்து 5% தான் சொல்லியிருந்தாரு. அதனால ஜிலேபி வாங்கிருந்தேன். மிக்சருக்கு வந்து அதாவது கார வகைகள் எல்லாத்துக்குமே வந்து 12% தாங்க. அதனால மிக்சர் ஒரு 1/4 கிலோ வாங்கிருந்தேன். இப்படி 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கிரீம் பண்ணு வாங்கின எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். என்னன்னு கேக்குறீங்களா? கிரீம் பண்ணோட பில் பாருங்க. கிரீம் பண்ணு பில்ல தெளிவா 5% தான் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. ஆனா அவர் சொன்னது வந்து 18% சொல்லியிருந்தாரு. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். மிக்சர் பில் பாருங்க.